வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் பிரைடல் மேக்கப்புக்காக போயிட்டுருக்குறோங்க. 2 நாள் செம்ம என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என் கூட அசிஸ்டிங் பண்ண வந்திருக்கிறது இவங்க 3 பேரும் தான். மண்டபத்தில் வந்து பொண்ணு ரூம் மட்டும்தான் இருக்கிறதுனால தனியாக நம்மளுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டாங்களேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் அட்டாச்சாக இருந்துச்சு. பிரைடுக்கு ஒரு ரூம் இருக்குது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ரூமுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 நாள் இங்கே இருந்தாலும் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க டைமு. 3 மேக்கப்புக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, திங்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது, சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஒர்க்கு. பிரைட் மட்டும் இல்லாமல் பிரைட்மெய்டும் இருந்தாங்க. அதோடு அவங்களுக்கு வந்து செகண்ட் சாரீ சேஞ்சிங் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால கரெக்டாக இருந்துச்சுங்க ஒர்க்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்காக வந்து நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். பிரைட் வரக்குள்ளே அவங்க சாரீ கொடுத்துட்டாங்க, அதை ப்ரெப் பண்ணி வச்சுட்ருக்குறோம். எதுக்கு இல்லை, சில ரூமில் இருக்கும், அதனால புள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டில் கேட்டுருச்சு. அடியில் தான் இருக்கும், அது சின்னதாக மினியும் வச்சுருப்பாங்க. உடனே கீழே குமிச்சு வைக்கிறாளவோ. பிரைடு வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்களை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. பிரைடும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் பார்ட்டிஷன் எடுத்து இப்படி ட்விஸ்டட் மாதிரி வந்து ஹேர் டூ பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த ஹேர் டூ பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டிஷன் நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேயரும் இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து பின் பண்ணும்போது இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக நம்மளுக்கு வந்து பேக் ஹேர் டூ வந்து கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு சைடாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே சைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த சைட் பண்ணும்போது அந்த நீட் லுக் வராது. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டோம்னா 2 பார்ட்டிஷனுக்கும் நடுவில் ஒவ்வொரு பார்ட்டிஷனும் எடுத்து நம்ம இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் ஹேர் டூ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஹேர் டூ வேணாலும் பண்ணிக்கலாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம டச் பிரைட் போட்டிருக்கிறோம். பிரைடு கேட்டதும் இதுதான். ஒவ்வொரு விஷயமும் பிரைட் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பண்ணியிருக்கிறோங்க. எல்லாமே அவங்க விருப்பப்படி தான் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 டைப்பில் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ வந்து சின்னதாக பின்னப் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருக்குறோம். இவங்களுக்கு செகண்ட் சாரீ சேஞ்சிங்கும் இருக்குது. அந்த சாரீக்கு தகுந்த மாதிரியும் இப்போ ஃப்ளார்ஸ் வந்து மாற்றிடுவோம். இப்போ என்கேஜ்மெண்ட்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோங்க. நல்லாவே டைம் கிடச்சிது. ரொம்ப பொறுமையாக நீட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வர 2 ஒர்க்குமே அந்த மாதிரி இல்லைங்க. ஆனால் அதுவும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் நம்ம பார்ப்போம். இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஜுவல் போடுற மாதிரி இருந்துச்சுங்க. அவங்களோட டைமண்ட் நெக்லஸ் வந்து 2 இருந்துச்சு. அதை வந்து செட் பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு மேட்சாக வந்து ஒட்டியானமும் வந்து கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட.
இந்த ஜுவல்ஸ் வந்து அப்படியே வியர் பண்ணுற மாதிரி இல்லைங்க, இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி டூல் பாக்ஸில் எல்லா ஆக்சசரிஸுமே வச்சுருப்போங்க. ரோப்பு, இந்த கம்மலுக்கு போடுற ஸ்டாப்பர், இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நம்ம வச்சுருப்போம். இந்த ஜுவலில் ஜாயின் பண்ணுற வளையத்தை, கம்பி வளையம்லேருந்து நம்ம எல்லாமே வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஜுவல் செட் பண்ணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 2 ஜுவலும் ஒரே சைஸாக இருந்தாலும் 2ம் வந்து தனித்தனியாக போடுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா போகிற இடத்துல என்ன தேவை அப்படிங்கிறது தெரியாதுங்க. நம்ம ரெகுலராக மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும், ஆனால் ப்ரைடுக்கு அது தெரியாது. அதனால நிறையா திங்ஸ் வந்து கேரி பண்ணிக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல சில ப்ரைட்ஸே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் கூடவா வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு டைம் வந்து நான் டூல் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேங்க. இப்போ நம்ம மண்டபத்துக்கும் வந்து வந்தாச்சு. தஞ்சாவூர் மகாராஜா மஹாலில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நம்மளுக்கு செப்பரேட்டாக ரூம் கொடுத்துருந்ததுனால பொண்ணு வந்து அங்கே தான் நம்ம ரெடி பண்ணி விட்டோம். இப்போ வந்து செகண்ட் சேஞ்ச் ஓவருக்காக நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்பீடாக வந்து செகண்ட் சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1 hour பக்கம் வெயிட் பண்ணோம். ஆனால் வந்து சாரீ அப்போ வந்து கொடுக்கல. ஆன் ஸ்பாட்டில் தான் வந்து சாரியும் கொடுத்தாங்க. ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே பண்ணி வைக்க முடியலைங்க. கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே ஃப்ளாரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க ஹேர்டுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மாதிரி கொடுத்துட்டோம். எப்படின்னா ஃப்ளார் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸஸும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இதுக்கு மட்டும் ஃப்ளார் தானே இதுக்கு வச்சுருந்தோம். ஹேர்டும் அதே தாங்க. ஆனால் அந்த சாரிக்கு மேட்சாக சில்வர் பீட்ஸ் வந்து வச்சுட்டு ஃப்ளார் வந்து டீ ஷேப்பில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து மாற்றி கொடுத்தாச்சு. சாரியும் ப்ரீ ப்ளீட்டிங்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆன் ஸ்பாட்டில் தான் கொடுத்ததுனால அங்கே தான் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி டைட் பண்ணு சௌமி. சௌமி பேக் சைடு இந்த கால் கிட்ட லெஃப்ட் சைடு மட்டும் சரியில்லை. அம்மா போயிட்டு மட்டும் இஷ்டா. எப்படியோ ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுங்க. டே 1 வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கேயே வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அழகாக இருக்குல்ல, பாட்டு பாடுறாங்க. செந்தூர பூவே இந்த காம மட்டும் எங்க போறோம் அடுத்து? நெக்ஸ்ட் ரெஸ்ட். காதலே தாங்க இருக்கு. அவன் இந்த காட்டுவாசி இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறான். என்னது நீ எதுக்கு அவன் ஒரு கிளிப்பி வர எப்படி எங்க நீ மாஸ்க் கட்டிட்டு சரி தைரியம் வந்து சரி பல்லக்காமி ஈ கார்டு சிரிச்சா சமீராக்கு நான் 500 தரேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த மேக்கப் ஒரு 3 மணிக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து மாதிரி பீட்ஸ் வச்சு ஜடை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பீட்ஸ் ஜடை நம்மளோட ப்ரைடுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபெதர் கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அது எப்படி சூட் ஆகும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு ஹேர் கட் பண்ணினா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ஐடியாவில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். டாலர்ஸும் கொண்டு போயிருந்தோம், இந்த மாதிரி பீட்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹேர் க்ரோத் இருந்ததுனால நம்மளால் நீட்டாக வந்து இந்த ஜடை வந்து பின்ன முடிஞ்சதுங்க. பீட்ஸும் வச்சு டாலரும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பீட்ஸ் ஜடை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் மட்டுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைடு கிட்ட காமிச்சதுக்கப்புறம் எனக்கு மேலே கீழே மட்டும் $2 மட்டும் வைங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே மட்டும் ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோங்க. அதில் இருக்கிற இந்த மாதிரி அன்இவென்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டான லுக் கிடைக்கும்.
அதோட இந்த ஃபங்க்ஷனில் இந்த பிரைட் கேட்டிருந்த ஃப்ளார் தாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் வந்து ஒரு ஐடியா அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாந்தமில் அவங்களோட சாரிக்கு மேட்சாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளாரில் தாங்க பண்ணது. இவங்க நெக்ஸ்ட்டு வியர் பண்ண போகிற சாரிக்கு மேட்சாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இதோட இங்கே ஒரு பிரைட் மெய்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாரீ ட்ரேப்பிங், ஹேர்டோ, மேக்கப் எல்லாமே வந்து பண்ணியாச்சுங்க. ஆன் டைம்குள்ளே அவங்க 2 பேர்த்தையுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். மறுபடியும் இங்கே ஒரு செகண்ட் சாரீ சேஞ்சிங் இருக்குதுங்க. அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்குறோம். செவுத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிற. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே வந்து அந்த அடுத்த சாரீ வந்து கொடுத்தாங்க. இதுதான் வந்து அவங்களோட முகூர்த்தம் சாரீங்க. இதுக்கு மேட்சாக தான் அவங்க வந்து ஃப்ளார் வந்து கேட்டிருந்தாங்க. அவ்வளோ ஆப்டாக வந்து சூட் ஆகிருந்துச்சு. என்ன சாரீ சேஞ்சிங்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்தாங்க. இதில் ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் வந்து கொடுக்காதனால ரொம்ப வந்து அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அவுட்புட் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாமல் வியர் பண்ண சாரீ மாதிரியே இல்லை, அவ்வளோ நீட்டாக வந்து ட்ரேப்பிங் வந்துருந்துச்சு. இந்த ஒர்க் முடிச்சுட்டு ரொம்பவுமே டயர்டாகிடுச்சிங்க. நான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுனால. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் மேக்கப்பும் இருக்குது. காலையில் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் ரூமில் வெயிட் பண்ண போகிறோம். லஞ்சுக்கெல்லாம் வரவே முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, போய் தூங்கிட்டு நாங்கள். இந்த தஞ்சாவூர் காரைக்குடி சைடெல்லாம் போகும்போது இந்த இனிப்பு வகைகளெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரிய முறைப்படி வந்து வைக்கிறாங்களுங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இலை கொழுக்கட்டை வச்சுருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட பார்லர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து மேக்கப் புக்கிங் ஆகிருந்துச்சு. நம்மளோட டீம் வந்து அது ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து வீடியோஸாக வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்க நம்மளோட பிரைட் நந்தினி. இவங்க வந்து என்கேஜ்மெண்ட், முகூர்த்தம், ரிசப்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட புக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வருது. அந்த டைமில் நான் வந்து அவைலபிளாக இல்லை, நம்மளோட டீம் தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிரைட் நந்தினியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே க்ரூம் மேக்கப்பும் இருந்துச்சுங்க. அதுவும் ரொம்ப நல்லா வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு இடத்துல இல்லைனாலும் நம்மளோட டீம் வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால பிரைட் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்க கொடுத்த ரிவ்யூ தாங்க இது. அங்கேயும் வந்து நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறதுனால செகண்ட் சாரீ சேஞ்சிங் இருக்குதுங்க. அதையும் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேயும் 10 நிமிஷம் தான் வந்து கொடுத்துருந்துருக்குறாங்க. இந்த செகண்ட் சாரீ சேஞ்சிங்கில் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு ஹாப்பியான விஷயம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் மேக்கப் முடிச்சுட்டு அவங்களுக்கு செகண்ட் சாரீ சேஞ்சிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சுங்க. அவங்களோட சாரீக்கு வந்து நாங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஹாஃப் சாரீ மாதிரி வந்து அவங்களோட சாரீ வந்து ட்ரேப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்து வச்சுருந்தோம். ஈவினிங் அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப நேரத்துலேயே ரெடி ஆகணும், ஒரு 4:30 மணிக்கெலாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால 1:30 மணி டு 2 மணிக்குள்ளே வந்து பிரைடு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 1 ஹவர் பக்கம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் பிரைடும் வந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக நாங்கள் வந்து ட்ரேப் பண்ணி கொடுத்துருந்தோம், ஹாஃப் சாரீ டைப்பில். இந்த சாரீ ட்ரேப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த சாரீ ட்ரேப்பிங் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்குதுங்க. ஏன்னா சாரீ வந்து கட் பண்ணுறதில்ல, ஸ்டிச் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிற ரா சாரியை நம்ம வந்து நீட்டாக ப்ளீட்டிங் பண்ணுறது மூலியமாகவே இவ்வளோ அழகாக ட்ரேப் பண்ண முடியுது. இங்கே வந்து பிரைட் சைட்லேயும் வந்து எனக்கு நிறைய கோஆப்ரேஷன் இருந்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி சாரீ ட்ரேப்பிங் பண்ணணும் அப்படிங்கும்போது கிளாத் வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஒரு 1 மீட்டர் கிளாத் வந்து ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ப்ளவுஸ் பீட்டில் வந்து கிளாத் எடுத்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பிளெயின் கிளாத் தாங்க ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். இல்லை எனக்கு அது மாதிரி டிசைன் கிடச்சா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ளவுஸ் பீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களுக்கும் கிடச்சிது. அழகாக வந்து அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. இதோட வந்து கேன் ஸ்கர்ட்டும் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. நம்ம என்ன தான் வந்து ஒரு ஒர்க் பண்ணினாலும் நம்மளோட பிரைடோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அது நிறையவே வந்து கிடச்சிது. அவங்களுக்கு பண்ணியிருந்த ஹேர்டூ இது தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரெடி ஆகியாச்சு, மண்டபத்துக்கும் வந்து கிளம்பியாச்சு. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரைடே வந்து எடுத்துட்டாங்களுங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூமுக்கு மேட்சாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். 2 நாள் ட்ராவல்லையும் வந்து எப்படி சேஃபாக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பத்திரமா ஃப்ளார்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து ஒர்க் இருந்தாலுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடிஞ்சிச்சுங்க. டைம் கம்மியாக கொடுத்தாலுமே அந்த பிரைடோட கோஆப்ரேஷன் அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுனால எல்லா அவுட்புட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது லைஃப்பில் ஒன் டைம் நடக்கிறதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சாரீ ட்ரேப்பிங்க்கோ ஜுவல்ஸ் வியர் பண்ணுறக்கோ வந்து டைம் கொடுக்காதப்போ நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஒர்க்கோட பொறுப்பு எங்களோடது, அதனால் அது நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் எப்போவுமே நினைக்கிறோம். இங்கே ப்ரைடோட சைடில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அங்கே வந்து பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்கிறதுனால இந்த டைம் தான் கொடுப்போம், சாரீலாம் முன்னாடி ப்ரீ ப்ளீட்டிங்கெல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க மற்ற ஒர்க்லலாம் ரொம்ப வந்து பிளான்டாக இருந்தாங்க. இந்த டைமுக்கு இதை தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரைடும் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டாக ஒர்க் பண்ணதுனால அந்த கொஞ்சம் டைம் கொடுத்தாலுமே எங்களால் ரொம்ப நீட்டாக வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா சில இடங்களில் வந்து ப்ரைட்ஸும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, சாரியும் கொடுக்க மாட்டாங்க, ஜுவல்ஸும் வந்து போடுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே வந்து கரெக்டாக பண்ண முடியாதுங்க. ஆனால் வந்து தப்பு அப்படின்னு வரும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு எங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரைடு வந்து நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா எவ்வளோ கம்மி டைம் கொடுத்தாலும் நம்மளால் நீட்டாக ஒர்க் பண்ண முடியுங்க. ப்ரைடோட ஃபேஸ் காமிக்கிறத அவங்க வந்து விரும்பலைங்க, அதனால் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணல. அது அவங்களோட ப்ரைவசி, அதில் நான் வந்து தலையிட முடியாது. உங்கள் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க இந்த இடத்துல இருந்துச்சு. அவங்களோட மனசுக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமைஞ்சிருந்துச்சு. அங்கே ப்ரைட் மெய்டுக்கும் ஒர்க் இருந்துச்சுங்க, அது முடிச்சுட்டு அங்கே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் ஆகட்டும், 360 வீடியோ, இது எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்கு? அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி திருப்பூர் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 3 மணி ஆயிடுச்சு. வித்துக்குட்டிக்கு ஒரு 140 ரூபாய்க்கு ஒரு கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துங்க. அதில் அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அங்கே என்ன ஒர்க்கில் இருந்தாலும் இங்கே இவனோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். மித்தோய் லவ் யூ. இதுக்கு இது வாயிலுக்கு இது ஓட்டுறாத தொண்டையில். சின்ன குழந்தை இல்லையோ, பெரிய குழந்தையோ. நாட்டுக்குருவிக்கு இது வந்துச்சுன்னா எடுத்து வாயில் போட்டுக்கு. அவள் வந்தாள்டா, பத்திரமா வச்சுக்கோ. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? தெரியுமே.